அதிமுக தொண்டர்கள் உட்பட அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தொண்டர்கள் வரை அனைவரும் உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் நாம் இருக்கிறோம். ஏனென்றால் கிட்டத்தட்ட 4 கருத்து கணிப்புகள் அதிமுகவிற்கு சாதகமாக வந்திருக்கிறது. இதில் எக்ஸிட் போல், ஒப்பீனியன் போல் என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒப்பீனியன் போல் என்பது தேர்தலுக்கு, அதாவது வாக்குப்பதிவிற்கு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு போல் தான் ஒப்பீனியன் போல். அதில் யார் ஆட்சி அமைப்பார்கள் என்ற கருத்து கணிப்புகள் சிலவற்றை வரும். அதே போல் எக்ஸிட் போல் என்பது மக்கள் வாக்கு செலுத்திய பிறகு, வெளியில் வந்த பிறகு யாருக்கு வாக்களித்தோம் என்பதை சொல்லக்கூடிய ஒரு போல் தான் எக்ஸிட் போல். அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு. அதில் மக்களுக்கு ஆட்சி மாற்றம் தேவை என்ற மனநிலை மட்டும் தெளிவாக வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் தற்போது வந்திருக்கக்கூடிய 4 கருத்து கணிப்புகளில் அதிமுகவிற்கு சாதகமாக வந்துள்ளது. அகில இந்திய செயற்கைக்கோள் தொலைக்காட்சி நடத்திய கருத்து கணிப்பில் அதிமுக 190 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று தெரிவித்திருக்கிறது. அதே சமயம் பிக் மீடியா 124 முதல் 127 தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறும் என்று கூறியிருக்கிறது. அதாவது 36.50% வாக்குகள் பெறும் என்று கூறியிருக்கிறது. அதே போல் ஜேவிசி கருத்து கணிப்பில் 128 முதல் 147 வாக்குகளை பெறும் என்றும் தெரிவித்திருக்கிறது. அதே போல் டிமோஸ் ப்ராஜெக்ட் என்ற நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் அதிமுக 133 முதல் 149 தொகுதிகளை கைப்பற்றும் என்று தெரிவித்திருக்கிறது. எந்த ஒரு கட்சி தனிப்பெரும்பான்மையுடன் வெற்றி பெறுகிறது என்றால், மொத்தம் தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளில் பாதி 117, அதாவது 118 தொகுதிகளில் வெற்றி பெற்றாலே ஒரு கட்சி தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும். அந்த வகையில் அதிமுகவிற்கு இப்போது 4 நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பில் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று கருத்து கணிப்பில் தெரிவித்திருக்கிறது. அதே போல் நியூஸ் 18ம் 40% வாக்குகளை அதிமுக பெற்றிருக்கிறது என்று கூறியிருக்கிறது. கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலை நாம் ஜனநாயக திருவிழா என்று குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் அந்த நேரத்தில் கருத்து கணிப்புகள் பொய்யாக வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் அது பொய் என்பதை நிரூபிக்கும் வகையில் அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தது. தற்போது கூட பல்வேறு ஊடகங்களில் தவறான கருத்து கணிப்புகள் வருவதாக அதிமுக தொண்டர்கள் தெரிவிக்கிறார்கள். தற்போது நமக்கு வந்திருக்கக்கூடிய தகவலின்படி கிட்டத்தட்ட 120க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுக கைப்பற்றும் என்று தகவல் வந்திருக்கிறது. அதிமுக 2011 உண்மையான ஜனநாயக திருவிழா நடைபெற்று என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, ஏனென்றால் அன்று பதிவான வாக்குகள் 3,68,86,226 வாக்குகள் பதிவாகி இருந்தது. வாக்கு சதவீதம் என்று பார்த்தால் 78.29%. 2006 தேர்தலை விட 2011 வாக்கு சதவீதமானது கிட்டத்தட்ட 8% அதிகரித்திருந்தது. அதே போல்தான் இன்றைய தேர்தலிலும் கடந்த 2021 தேர்தலை ஒப்பிடும்போது 2026 தேர்தலில் கிட்டத்தட்ட 25 லட்சம் வாக்குகள் கூடுதலாக பதிவாகி இருக்கிறது. SIR மூலமாக பல்வேறு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தாலும் உண்மையான கருத்து கணிப்பில், உண்மையான கள நிலவரத்தில் ஆட்சி மாற்றம் தேவை என்ற மக்களின் மனநிலைதான் வெளிப்பட்டிருக்கிறது. முக்கியமாக கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் சேலம், ஈரோடு மேற்கு ஆகிய மாவட்டங்களில், தொகுதிகளில் எல்லாம் அதிமுக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்பில் சொல்லப்படுகிறது. அதே சமயம் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், கொங்கு மண்டலத்தில் அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெறும் என்றும், சென்னை போன்ற பகுதிகளில் பல்வேறு தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றும் கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. 2016 ஆண்டிலும் இதே போன்ற கருத்து கணிப்புகள் வெளியாகி இருந்தது. அதே சமயம் கூட பல்வேறு ஊடகங்களில் தவறான கருத்து கணிப்புகள் அது ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு கருத்து கணிப்புகளாகவே இருந்தது. 2016 ஆண்டு தான் தொடர்ச்சியாக, அதாவது 1984 ஆண்டு அடுத்து 2016 அதிமுக தொடர்ச்சியாக 2வது முறையாக ஆட்சியை பிடித்தது. அப்போதும் 232 தொகுதிகளுக்கு தேர்தலானது நடைபெற்றது. அன்று பதிவான வாக்குகள் 4,35,43,756 வாக்குகள். அப்போதும் வாக்கு சதவீதமானது 74.81%ஆகவே இருந்தது. கடந்த தேர்தல்களை ஒப்பிடும்போது அந்த தேர்தலிலும் வாக்கு சதவீதமானது அதிகமாகவே பதிவாகி இருந்தது. அதே ஒப்பிடுகையில் தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் 85%க்கும் மேலான வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. எனவே நிச்சயமாக அதிமுக பெரும்பான்மையுடன், தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று இந்த கருத்து கணிப்புகள் நமக்கு சொல்கிறது. தமிழகம் முழுவதும் அந்த எதிர்பார்த்த ஜனநாயக திருவிழா மார்ச் 15ஆம் தேதி அறிவிக்கப்பட்டு 5 மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட்டது. பின்னர் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் தேர்தலானது, வாக்குப்பதிவானது நடைபெற்றது. 5,73,43,921 வாக்காளர்கள் அன்று வாக்காளர்களாக அறிவிக்கப்பட்டிருந்தனர்.
தற்போது 2,80,30,658 ஆண் வாக்காளர்கள், 2,93,04,905 பெண் வாக்காளர்கள், மூன்றாம் பாலினத்தவர் 7,728 பேர் என அந்த வாக்களிக்க தகுதி பெற்றவர்களாக இருந்த நிலையில் 85% மேலான வாக்குகள் பதிவாகி இருந்தது. தற்போது திமுக ஆட்சியை ஒழிக்கப்பட வேண்டும், திமுக ஆட்சி நிச்சயம் மாற்றப்பட வேண்டும். ஏனென்றால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்கள் பாதுகாப்பு பிரச்சனை, போதைப் பொருள் புழக்கம் என்று பல்வேறு அதிருப்திகள் மக்களிடையே இருப்பதால் ஆட்சி மாற்றம் நிச்சயம் தேவை என்பதையே இந்த வாக்கு சதவீதம் அதிகரித்தது காண்பிக்கிறது. நிச்சயமாக CNN நியூஸ் 18 அது தெரிவித்த கணக்கின்படி 114 முதல் 124 தொகுதிகளில் அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும், அதேபோல் JVC கருத்து கணிப்பில் 128 முதல் 147 தொகுதிகளில் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றும், டிமோக் ப்ராஜெக்ட் 133 முதல் 149 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் தெரிவிக்கிறது. அதே சமயம் சிக் மீடியா இடம் வளம் நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பில் 36.50% வாக்குகள் பெற்று அதிமுக 124 முதல் 127 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறது. சுரேஷ்.